நாம ஒரு பிளான் போட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தா, ஓ இந்த ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கீங்களா, இருங்க அதை கெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்த பண்ணோம். அந்த மாதிரி நிறைய தடவை எங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிருக்கு. பட் இந்த சம்பவம் வந்து ரொம்ப புதுசாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கியிருந்தோம். சரி அதுலேயே நம்ம விழுப்புரம் நேட்டிவ்க்கு போகலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனால் கூடுவாஞ்சேரி வரைக்கும் தாங்க போனோம். அதுக்கப்புறம் இருந்த எல்லா சார்ஜிங் ஸ்டேஷனும் டெம்பரரி க்ளோஸ்டுன்னு காட்டுது. எங்களுக்கும் மனசுக்குள்ளே என்னமோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் சென்னைக்கு. நெக்ஸ்ட் டே காலைல எழுந்து கார்லேயே ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ நேட்டிவ்க்கு காரில் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சொதப்பல் நடக்கும். பட் எங்களுக்கு வந்து இதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப காமெடியாகவே இருக்கும் சம்டைம். இந்த மாதிரி நீங்கள் போட்ட பிளான் தலைக்கீழே கவிழ்ந்துருக்கா? ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்களா, இல்லை செம்ம டென்ஷன் ஆகிடுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா டைமும் இந்த மாதிரி நாங்கள் கூலாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டோங்க. டென்ஷனான மொமெண்ட்டும் நிறையா இருக்குது. ஆன் த வேலை எப்போவுமே காஃபி ஸ்டாப் 99 நிறுத்தி காஃபி குடிப்போம். ஸோ எனக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அது இந்த ஷாப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். டவ் ஃப்ளேவராக ஒன்று வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு கிளம்பியாச்சு.